ஹலோ நண்பர்களே, நான் உங்க மான்வா தமிழன். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேர்ட் எபிசோடு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போடுற வீடியோஸை நீங்க முன்னாடியே பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்மளோட இயர்லி அக்சஸ் ஸ்குவாட் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் என்னால இன்னும் மோட்டிவேட்டடா வீடியோஸ் போட முடியும். அண்ட் வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சீன்ல ஒரு மாசத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து அகாடமிக்கு கிளம்பிட்டான். நான் ஃபைனலா வெளில வந்துட்டேன் அப்படின்றான். அப்படியே பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோடைய ஃபாதர் வந்து நீ என்ன தாண்டி தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்து என்னுடைய ஃபாதர் என்ன ஸ்டாப் பண்ணும்போது நான் அக்செப்ட் பண்றேன், இது உங்களுடைய டிசிஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரை வேகமா அட்டாக் பண்ணேன். அவர் அதை ஈஸியா பிளாக் பண்ணாரு. நான் அவர் எதுவும் யோசிக்கிறதுக்குள்ளே அட்டாக் பண்ணேன் அப்படின்றான். அதுக்கு அவனுடைய ஃபாதர் சிரிச்சுக்கிட்டே, சன் உன்னால இவ்வளவுதான் முடியுமா, நான் உனக்கு இப்ப ரியல் ஷார்ட் ஸ்கில்ல ஷோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஸ்கில்ல ஜெனரேட் பண்ணி நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோ அவர் அந்த ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்ண உடனே நான் மயக்கம் போட்டேன். அவர் வந்து ஜஸ்ட் அவருடைய ஸ்மால் அட்டாக் தான் யூஸ் பண்ண அப்படின்னு சொன்னாரு. பட் டெஃபினெட்லி அவர் வந்து ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணாரு. இந்த பவர்ஃபுல் 5th கவுண்டி லார்ட் இந்த கனெக்ட் கேமோட ஸ்டார்டிங்லயே செத்துருவாரு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த கவுண்டி வந்து சீக்கிரமா ஃபால் ஆயிடும். சோ இந்த டிஸ்ட்ரக்ஷன்லாம் நான் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னோட ஃபாதர் வந்து உயிரோட இருக்கணும். சின்ஸ் அவர் என்ன அகாடமிக்கு போக அனுமதிச்சிருக்காரு, அவரோட எக்ஸ்பெக்டேஷனை நான் மீட் பண்ணியே ஆகணும். நான் கண்டிப்பா ஸ்ட்ராங் ஆகி அண்ட் என்னோட ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுவேன். நான் கண்டிப்பா தூக்க மாட்டேன் அப்படின்றான். அவனுடைய ஃபாதர் வந்து மேலேந்து நின்று அவனை பார்த்துக்கிட்டே இந்த கிட் அப்படின்னு சொல்லி அவனும் நினைச்சு பார்க்கறான். அவங்க ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிட்டு இருந்தப்போ அவனுடைய ஃபாதர் வந்து கிவ் அப் பண்ணிடு, எவ்வளவு டைம் தான் ட்ரை பண்ணுவ அப்படின்னு கேக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்து நான் கிவ் அப் பண்ண வாய்ப்பே இல்லைன்றான். அதுக்கு அவனுடைய ஃபாதர் வந்து சிரிச்சுக்கிட்டே உன்னுடைய பெர்சிஸ்டன்ஸை நான் பாராட்டுறேன், எஸ் நீ ஆஸ்தான் ஃபேமிலியோட டிக்னிட்டிக்கு ஒர்த்தியான ஆள் தான்ன்றான். நம்ம ஹீரோ ஃபைட்டிங் போஸ்ல நிக்கிறான். அவனுடைய ஃபாதரும் வந்து ஃபைட்டிங் போஸுக்கு வந்துட்டு கமான் என்ன அட்டாக் பண்ணுன்றான். நம்ம ஹீரோ வேகமா அட்டாக் பண்றான். அந்த ஸ்ட்ரைக் வந்து மிட்வேலயே வளையுது. அவனுடைய ஃபாதர் வந்து இது எதிர்பார்க்கல. வாட் எப்படி இந்த சோர்ட் அட்டாக் வந்து மிட்வேலயே சேஞ்ச் ஆச்சுன்னு யோசிக்கிறான். அதெல்லாம் யோசிச்சு அவன் கவுண்டர் அட்டாக் பண்றதுக்குள்ள அந்த அட்டாக்கோட இம்பாக்ட் வந்து அவன் கண்ணத்தை கீச்சிட்டு போயிடுது. நம்ம ஹீரோ வந்து நான் ஈவன் டெலிகனிசிஸை யூஸ் பண்ணியும் என்னால அவர் மேல ஒரு சின்ன காயத்தை தான் விட முடிஞ்சது அப்படின்றான். அவனுடைய ஃபாதர் வந்து ஆச்சரியப்பட்டு ஐ கெஸ் இதுதான் டைம்னு நினைக்கிறேன், மனசுக்குள்ள நான் இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ரயுல் வந்து நோ லாங்கர் குழந்தை கிடையாது அண்ட் அவன் வந்து ப்ரௌட் ஷார்ட்ஸ்மேன். போ ரயுல், போய் இந்த உலகத்தை விட்னஸ் பண்ணு அப்படின்றான். இப்ப அப்படியே வந்து எல்லாம் வந்து ஒரு காட்டுக்கு நடுவில் உட்காந்துருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு சோல்ஜரை கூப்பிடுறான். சார் பிலிப், நம்மளோட டெஸ்டினேஷன் இங்க இருந்து எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு கேக்குறான். இந்த சோல்ஜர் பேர் வந்து பிலிப். அவனுடைய லெவல் வந்து 92, கிளாஸ் வந்து ஹை கேனைட். அவன் நம்ம ஹீரோவை பார்த்து நம்ம இந்த ஸ்பீட்லயே போனா இன்னும் 5 நாள்ல நம்ம போயிடலாம், நம்ம இன்னும் வேகமா போகணுமா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்து இல்ல, நம்ம சோல்ஜர்ஸையும் ட்ரெயின் பண்ணணும், அதனால நம்ம இதே ஸ்பீட்லயே போவோன்றான். அவனும் வந்து புரியுதுன்றான். நம்ம ஹீரோ வந்து இன்க்ளூடிங் நானு என்னோட சர்வெண்ட்லாம் சேர்த்து என்னோட ஃபேமிலி வந்து டோட்டலா 50 பேரை செலக்ட் பண்ணி அமைச்சிருக்காங்க. அதுல வந்து 3 ரெகுலர் கெனைட் இன்க்ளூடிங் பிலிப், 6 ட்ரெயினி கெனைட், 15 ட்ரெயினிஸ் அண்ட் 20 கேல்வரி. அவங்க எல்லாரோட டேலண்ட் வந்து பி கிரேட் ஆர் அதோட ஹையர் பொட்டன்ஷியல் இருக்கு. அண்ட் நம்பர் ஆஃப் ஸ்கில் லெவலும் வந்து மோசமா இல்ல. நான் இந்த டிஸ்ட்ரக்ஷனை ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா நாங்க எல்லாருமே வந்து ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்றான். அப்ப இன்னொரு கெனைட் வரான். அவனோட பேர் வந்து ஜாக். அவன் நம்ம ஹீரோ பார்த்து யங் மாஸ்டர், கரேஜோட மெயின்டெனன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நம்ம எப்ப வேணா கிளம்பலான்றான். நம்ம ஹீரோ வந்து ஓகே குட் ஒர்க் ஜாக்ன்றான். ஜாக் வந்து நம்ம ஹீரோ பார்த்து நம்ம ரியலி இத்தனை பீப்புளை வந்து அந்த பிளேஸுக்கு கூட்டு போய் ஆகணுமான்னு கேக்குறான். அதுக்கு பிலிப் வந்து ஜாக்க பார்த்து ஸ்டாப், நீ யங் மாஸ்டரோட ஆர்டர்ஸை கொஸ்டின் பண்றதை நிறுத்துன்றான். நம்ம ஹீரோ வந்து நம்ம அங்க போன பிறகு புரியும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அவனுங்களை நான் அந்த பிளேஸுக்கு கூட்டு போறதுக்கான ரீசன் அப்படின்றான். இப்ப அப்படியே அந்த டவுனை காட்டுறாங்க. இதுதான் வந்து ஃப்ரீ சிட்டி மிரா. கேம்ல வந்து பிளேயர்ஸ்லாம் அவங்களோட டுட்டோரியல்ல முடிச்ச பிறகு அவங்க ஃபர்ஸ்ட் வரக்கூடிய சிட்டி இதுதான். இந்த சிட்டில வந்து நிறைய குவெஸ்ட் கிடைக்கும் அண்ட் ஹிடன் ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும். அண்ட் மானா யூசேஜ் லிமிடேஷன் இருக்கிறதுனால பிளேயர்ஸ்னால வந்து அதிகமான கொலைகள்லாம் பண்ண முடியாது. மோஸ்ட் ஆஃப் ஆல் இங்க வந்து இன்ஃபினிட்டான ரிசோர்சஸ் இருக்கு. சோ பிளேயர்ஸ்லாம் வந்து இந்த பிளேஸ்ல கிரேசியா சுத்துவானுங்க. அதே போல முக்கியமா காட் டொமைன், இந்த பிளேஸ்ல ஃபுல்லா மான்ஸ்டர்ஸ் தான் இருக்கும். இது வந்து பிளேயர்ஸ்க்கான ஒரு ஹண்டிங் பிளேஸ்னே சொல்லலாம். நான் எல்லாரையும் இந்த சிட்டிக்கு கூட்டு வந்ததுக்கு ஒன் ஆஃப் த ரீசனும் வந்து இந்த காட் டொமைன் தான். ஏன்னா இங்க சோல்ஜர்ஸால ஃபாஸ்டா டெவலப் ஆக முடியும். அப்படியே அவனோட சிஸ்டம் பார்த்து பர்ஃபெக்ட் பிளான் என்றான். சிஸ்டம்ல வந்து புது நோட்டிபிகேஷன் வந்திருக்கு, சிஸ்டம் அப்டேட் ஆயிடுச்சு, உங்களுக்கு வந்து கனெக்ட் கம்யூனிட்டி அப்படின்ற புது ஃபியூச்சர் அன்லாக் ஆயிருக்குன்றான். அதே போல கில்டு கேட்டகரியும் அன்லாக் ஆயிருக்குன்னு போட்டிருக்கு. நம்ம ஹீரோ வந்து நான் இந்த சிட்டிக்குள்ள வந்ததுமே வந்து எனக்கு புது குவெஸ்ட் வந்திருக்கு. ஐ தாட் கேம் வந்து அபிஷியலா லான்ச் ஆகிற வரைக்கும் என்னால வேற எந்த ஃபியூச்சரும் யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைச்சேன். பட் நைஸ், அது கிடையாது. இஃப் நான் ஏதாவது ரெக்வயர்மெண்ட்டை மீட் பண்ண அப்படின்னா என்னால மோர் ஃபியூச்சர்ஸ் அன்லாக் பண்ண முடியும்ன்றான். ஜாக் வந்து நம்ம ஹீரோ கூப்பிட்டு சார் ரயுல், நீங்க இப்பயே போய் மேயரை பார்க்க போறீங்களா இல்ல வேற ஏதாவது பண்ண போறீங்களா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோ வந்து அஃப்கோர்ஸ் அவனை தான் பார்க்க போறான்றான். இப்ப அப்படியே மேயர் ஆபீஸை கட்டுறாங்க. இவன் தான் வந்து இந்த சிட்டியோட மேயர். யார் வந்திருக்கா அப்படின்னு கேக்குறான். அவன் வந்து ஆஸ்தான் கவுண்டியோட யங்கஸ்ட் சன்னான ரயுல் ஆஸ்தான் வந்திருக்காரு. அவரு கூட ஒரு 50 பேரை கூட்டு வந்திருக்காருன்றான். மேயர் வந்து தேர்டு சன்னா, அவனை தானே எல்லாருமே வீக்னு கூப்பிடுவாங்க, அவன் எதுக்கு இங்க வந்திருக்கான், ஊர் சுத்தையா, அவங்கள உள்ள வர சொல்லு. அவனோட ஃபேமிலி வந்து மான்ஸ்டரோட மெட்டீரியல் எல்லாம் வித்து நல்லா காசு பார்க்க
பாக்குறாங்க. நம்ம இவன்ட்டு கொஞ்சம் காசு அடிப்போன்றான். அவன் புரியுதுன்னு சொல்லி கூட்டு வரான். நம்ம ஹீரோ வந்து கிரீட்டிங்ஸ் மேயர்ன்றான். மேயர் வந்து அப்படியே ஒரு ஆக்ஷனை போட்டு சார் ரயோல் வெல்கம், நீங்க இந்த மிரா சிட்டிக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம்ன்றான். நம்ம ஹீரோ தேங்க்யூன்னு சொல்லிட்டு இது ஆப்வியஸ்லி ஃபேக்கான சிரிப்புன்றான். மேயர் வந்து வாங்க உட்காந்து பேசலாம். சோ சார் ரயோல் நீங்க எதுக்காக மெரியாக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோ நான் இந்த பிளேஸ் வந்து ட்ரெயின் பண்றதுக்கான எக்ஸலண்டான பிளேஸ்னு கேள்விப்பட்டேன்றான். மேயர் வந்து அஃப்கோர்ஸ் நீங்க பர்ஃபெக்டான பிளேஸுக்கு தான் வந்திருக்கீங்க. மிரா தான் வந்து ட்ரெயின் பண்றதுக்கான சேஃபஸ்டான பிளேஸ்ன்றான். நம்ம ஹீரோ வந்து அது ஆர்டினரி பிளேஸ் கிடையாது, எனக்கு வந்து நான் அந்த கிரஸ்ட் ஃபாரஸ்ட்டுக்குள்ள போறதுக்கு பர்மிட் வேணும் அப்படின்னு கேக்குறான். மேயர் வந்து வாட் கிரஸ்ட் ஃபாரஸ்டா, அது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் எஸ்பெஷலி உங்கள மாதிரி வீக்லிங்ஸ், ஐ மீன் உங்கள மாதிரி யங் பீப்புளுக்கு அப்படின்றான். நம்ம ஹீரோ வந்து as expected then I guess எனக்கு வேற எந்த சாய்ஸும் இல்ல. ஐ தாட் நான் உங்களுக்கு 500,000 கோல்டு வந்து கொடுக்கலாம்னு பார்த்தேன், நான் இப்போ இதை வந்து வேற யார்ட்ட தான் கொடுக்கணும் போலான்றான். மேயர் அதை பார்த்துட்டு யூலோ கோல்டா சார் ரயில், நான் ஜஸ்ட் ஜோக் பண்ணேன், அந்த கிரஸ்ட் ஃபாரஸ்ட் வந்து உங்களுக்கும் உங்க கெனெக்ட்ஸுக்கும் வந்து ரொம்ப ஈஸி, சோ நீங்க அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள போறதுக்கு நான் பர்மிஷன் கொடுக்குறேன்றான். நம்ம ஹீரோ வந்து உங்களை மாதிரி ஜெனரஸான மேயர் வந்து எங்களை பர்மிட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும்ன்றான். மனசுக்குள்ள நவ் இப்போ ஒன்லி திங் லெஃப்ட் ஆயிருக்கிறது மான்ஸ்டர்ஸ் அன் பண்ணி நிறைய ரிவார்ட்ஸ் எடுக்கிறது தான். நான் சூன் இந்த கனெக்ட்ல டாப்ல வருவேன் அப்படின்றான். நெக்ஸ்ட் சீன்ல இந்த ஃப்ரீ சிட்டி மிரா வந்து கனெக்ட்ல பிளேயர்ஸ்லாம் தங்கறதுக்காக பில்ட் பண்ண பிளேஸ். ஆனா சின்ஸ் இது க்ளோஸ்ட் பெட்டா வெர்ஷன் அப்படின்றதுனால இங்க இப்ப எந்த ஒரு பிளேயரும் கிடையாது எக்ஸப்ட் மீ ரயில் ஆஸ்டன். அண்ட் இப்போ இந்த சிட்டி வந்து ஒரு பெரிய கிரைசிஸ்ல இருக்கு. ஏன்னா இந்த சிட்டில உள்ள பெரிய பெரிய அகாமடேஷன் பில்டிங்ஸ், லார்ஜ் கில்ட் பில்டிங்ஸ் அண்ட் அதர் ஃபேக்கல்டிஸ் எல்லாமே ரொம்ப பெருசு. ஆனா இங்க வாழக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப கம்மி. அதனால இந்த லேண்டோட பிரைஸும் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. டு பி ஆனஸ்ட் என்னோட ரியல் பர்பஸ் நான் இங்க வரதுக்கான காரணம் வந்து ரியல் எஸ்டேட். நான் இந்த மிரா சிட்டில உள்ள சீப்பான லேண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு சூனரா லேட்டர் நான் நோபல்ஸ்க்காக இங்க லக்ஸரியான ஹவுஸ் வந்து பில்ட் பண்ணுவேன், பிளேயர்ஸ்க்காக கில்ட் ஹவுஸ் பில்ட் பண்ணுவேன் அண்ட் நார்மல் பிளேயர்ஸ் வாழறதுக்கு அபார்ட்மெண்ட்டும் பில்ட் பண்ணுவேன். இன் ஃபியூச்சர்ல இந்த லேண்டோட காஸ்ட்லாம் வந்து இப்ப இருக்கிறத விட 100 மடங்கு அதிகமா இருக்கும். ஒன்ஸ் பிளேயர்ஸ்லாம் உள்ள வந்த பிறகு வார் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா என்னோட பாஸ்ட் லைஃபை ரிமெம்பர் பண்ணும்போது இந்த மிரா சிட்டி வந்து காட்ஸ்னால பிளஸ் பண்ண பிளேஸ். சோ இது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பர்ஃபெக்டான ஷெல்டரா மாறும். பாஸ்ட்ல ஜஸ்ட் லேண்ட வாடகை விட்டே மணி மேக் பண்ணுவாங்க, பட் ஸ்டில் இது வந்து இனஃப் கிடையாது. கன்சிடரிங் அப்கமிங் வார் அண்ட் பொட்டன்ஷியல் ரிஸ்க் எல்லாம் நினைச்சு பார்க்கும்போது நான் ஈவன் மோர் ப்ரிப்பேர் ஆயிக்கணும். இந்த கொடூரமான மேஜர் கில்ஸ் பாஸ்ட் லைஃப்ல என்னால அவங்களுக்கு அகைன்ஸ்டா போக முடியல பிகாஸ் அவங்களோட பினான்சியல் பவர் வந்து ரொம்ப அதிகம். பட் இந்த டைம் எல்லாமே டிஃபரெண்டா இருக்கும்ன்றான். அப்படி நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஜாக் வந்து ஒரு ரூம்குள்ள உட்காந்துருக்கான். அவன் நம்ம ஹீரோ பார்த்து சோ நான் இங்க சைன் பண்ணி ஆகணுமா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோ டென்ஷன் ஆயிட்டு ஆமா எக்ஸப்ட் ஒன்ன தவிர இது எல்லாருமே வந்து சைன் பண்ணிட்டானுங்க, நீ ஜஸ்ட் இங்க சைன் பண்ணு அப்படின்றான். ஜாக் வந்து பட் என்னோட அம்மா வந்து நான் பேப்பர்ல சைன் பண்ணும்போது எப்பயுமே கேர்ஃபுல்லா இருக்க சொன்னாங்கன்றான். இப்போ இந்த பொண்ணு வந்து சைன் பண்ண பேப்பர்லாம் வாங்கிட்டு இன்க்ளூடிங் சார் ரயோல் மொத்தம் 59 பேர் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு, நீ தான் வந்து தி ஃபர்ஸ்ட் கில்ட கிரியேட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க அப்படின்றா. நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நான் தான் வந்து இந்த உலகத்திலே வந்து ஃபர்ஸ்ட் கில்ட கிரியேட் பண்ணிருக்கேன் வித்வுட் பிளேயர்ஸ், இது வந்து வெரி ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் அட்வான்ஸ்டு கில்டா இருக்கும். இந்த சோல்ஜர்ஸ் வந்து கில்டோட மெம்பர்ஸா இருக்கிறதுனால அவங்களுக்கும் வந்து சிஸ்டம்ல இருந்து அசிஸ்டன்ஸ் கிடைக்கும். நான் அவங்களுடைய கன்ஃபியூஸ்டான ஃபேஸை பார்க்க எக்ஸைட்டடா இருக்கேன் அப்படின்றான். இப்ப அப்படியே மிரால உள்ள பேட்டில் அசோசியேஷனோட பிரான்ச் ஆபீஸை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ உள்ள வரான். கவுண்டர்ல உள்ள பொண்ணு வந்து வெல்கம், நான் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோ வந்து நான் இங்க வந்து சம் ஸ்கில் புக்ஸ் வாங்க வந்தேன், இங்க உள்ள ஹையஸ்ட் ரேங்க் என்ன அப்படின்னு கேக்குறான். இந்த ஸ்கில் புக் அப்படின்றது புக்ஸ்ல வந்து டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஸ்கில்ஸ் வந்து எழுதப்பட்டிருக்கும். இஃப் நீங்க அதை கேர்ஃபுல்லா ரீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால அந்த ஸ்கில்ல லேர்ன் பண்ண முடியும். இந்த ஸ்கில்ஸோட ரேங்க் வந்து எஃப் ரேங்க்ல இருந்து எஸ் ரேங்க் வரைக்கும் இருக்கு. அந்த பொண்ணு வந்து எங்களோட பிரான்ச் ஆபீஸ்ல வந்து சி ரேங்க் ஸ்கில் புக் வரைக்கும் இருக்கு. பட் இந்த சி ரேங்க் ஸ்கில் புக்ஸ் வந்து ஒன்லி எங்களுடைய விஐபி கஸ்டமர்ஸால மட்டும் தான் பை பண்ண முடியும்ன்றா. நம்ம ஹீரோ விஐபி ஆவறதுக்கான ரிக்வயர்மெண்ட் என்ன அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவ வந்து எய்தர் நீங்க அசோசியேஷனுக்கு உங்களுடைய குவெஸ்ட் மூலமா கான்ட்ரிபியூட் பண்ணணும் ஆர் நீங்க ஸ்டாக்ஸை பை பண்ணணும். பட் நீங்க ஸ்டாக்ஸை பை பண்றதுக்கு நீங்க நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும்ன்றா. நம்ம ஹீரோ எவ்வளவு அப்படின்னு கேக்குறான். அவ வந்து 10,000 கோல்டு அப்படின்றா. நம்ம ஹீரோ வந்து அது ஒரு பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட கோல்ட கொடுத்துட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் டி ரேங்க் புக்கை பார்க்கலாமா அப்படின்னு கேக்குறான். அவ வந்து சந்தோஷமாயிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் எந்த டைப் ஆஃப் ஸ்கில் புக்ஸ் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, சோடா, பொவ்வா, மேஜிக்கா இல்ல ஷீல்டா அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோ எல்லாமே அப்படின்றான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லாருமே வந்து புக்கை தூக்கிட்டு போறானுங்க. ஜாக் வந்து ரொம்ப வெயிட்டா இருக்கு சார் ரயுல், நம்மளுக்கு ரியலி இந்த புக்ஸ் எல்லாம் வேணுமா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோ வந்து இப்ப வேணா உங்களுக்கு இது எதுக்கு இது அப்படின்னு தோணும், பட் இந்த புக்ஸ் எல்லாமே உங்களை ஹையர் லெவலுக்கு அட்வான்ஸ் பண்ண உதவும் அப்படின்றான். ஜாக் வந்து ஐ கெஸ் இது எல்லாமே வந்து எழுதப்பட்ட புக் ஸ்கில்ஸ் தானே, பட் இந்த புக் ஸ்கில் தான் யூஸ் பண்ணி நம்மளால பிகினர் லெவல்ல தானே ட்ரெயின் பண்ண முடியும் அப்படின்றான். பிலிப்பும் வந்து நானும் ஒத்துக்கிறேன், நம்ம இந்த புக்ஸ் வாங்கின காசுக்கு நம்ம பவர்ஃபுல்லான ஆர்மர்ஸே வாங்கிருக்கலாம்ன்றான். நம்ம ஹீரோ வந்து உங்களுக்கு நாளைக்கு புரியும், இப்ப கவலைப்படாதீங்க அண்ட் அமைதியா இருங்கன்றான். இப்ப அப்படியே நம்ம ஹீரோ வந்து ஒரு ரூம் குள்ள உட்காந்துருக்கான். அவன் முன்னாடி வந்து நிறைய புக்ஸ் இருக்கு. அவன் அந்த புக்ஸை பார்த்துட்டு மேபி நான் ரொம்ப அதிகமா வாங்கிட்டு வந்துட்டனும், மனசுக்குள்ள பிளேயர்ஸ்னால வந்து இத்தனை ஸ்கில் தான் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு லிமிட்ஸ் இருக்கு. சோ நார்மலி பிளேயர்ஸ்னால வேரியஸ் ஸ்கில் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு குவெஸ்ட் விண்டோவை ஓபன் பண்றான். வென் நான் இந்த ரயிலோடைய பாடியில எழுந்திருக்கும் போது என்னுடைய இன்வென்ட்ரியில வந்து 2 அன்னோன் ஐட்டம்ஸ் இருந்தது. நான் அது என்ன ஐட்டம் சொல்லி செக் பண்ணி பார்த்தேன், ஆனா என்னால அதை கிளிக் பண்ணவும் முடியல ஆர் யூஸ் பண்ணவும் முடியல. பட் தென் எஸ்டர்டே வந்து அந்த குவெஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆனப்போ என்னால
ஃபைனலா அந்த ஐட்டம்ஸை யூஸ் பண்ண முடிஞ்சது. இன்வென்ட்ரி அப்படின்னு சொல்லி ஓபன் பண்றான். நான் இதுல உள்ள ஒன் ஆஃப் த ஐட்டம் வந்து சீல்டு ஸ்கில் இண்டெக்ஸ் புக் அப்படின்றத கண்டுபிடிச்சேன். நான் இந்த குவெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணாதான் என்னால இந்த ஸ்கில்லை ஆக்டிவேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஸ்கிரீனை காட்டுறாங்க. அதுல வந்து அப்ஜெக்டிவ் வந்து இந்த ஸ்கில் டெக்ஸ்ட் புக்ல நான் 10 ஸ்கில்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். அந்த ஸ்பெல் புக்ஸோட டைப்பை பொறுத்து எனக்கு எக்ஸ்ட்ரா ரிவார்டும் கிடைக்கும்னு போட்டிருக்கு. சோ மெயினான ரிவார்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கில் டெக்ஸ் ஆக்டிவேஷன் ஆகும். எக்ஸ்ட்ரா ரிவார்டுல வந்து பாத்தீங்கன்னா புது டேலண்ட்டும் ஸ்கில்லும் கிடைக்கும். நம்ம ஹீரோ வந்து நான் இந்த ஸ்கில் டெக்ஸ் புக்ல மத்த ஸ்கில்ஸோட புக்ஸை ரிஜிஸ்டர் பண்ணுமான்னு சொல்லிட்டு அப்படியே ஆக்டிவேட் பண்றான். அந்த புக்ல இருந்த ஸ்கில்லாம் வந்து இந்த ஸ்கில் டெக்ஸோட புக்ல வந்து காப்பி ஆயிடுச்சு. நம்ம ஹீரோ இது ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதை கீழே போடுறான். அந்த புக்ல இருந்த மானா டெக்னிக் வந்து காணாம போயிடுச்சு. அது அப்படியே இதுல ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. இப்ப அப்படியே அந்த எல்லா புக்கையும் பார்த்து நான் இது எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்றதுக்கு பல நாட்கள் எடுக்குமே, இது எல்லாத்தையும் ஒன்னா ரிஜிஸ்டர் பண்றதுக்கு வேற ஏதாவது வழி இல்லையா அப்படின்னு கேக்குறான். அப்ப டப்புன்னு அந்த ஸ்கில் புக்ஸ் எல்லாமே மேல பார்க்குது. அதுல உள்ள ஸ்கில்ஸ் எல்லாமே இந்த ஸ்கில் டெக்ஸ்ட் புக்ல ஆட் ஆகுது. கொஞ்ச நேரத்துல அந்த எல்லா புக்கோட ஸ்கில்லும் வந்து இந்த ஸ்கில் டெக்ஸ்ட்ல ஆட் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோ வந்து வாட் நான் சொல்றது அதுக்கு புரியுது அப்படின்றான். இப்ப அப்படியே எல்லா பேஜையும் திறந்து பார்த்துட்டு எல்லாம் கரெக்டா ஒர்க் ஆயிருக்குன்றான். அப்ப திருப்பி நோட்டிபிகேஷன் வருது, உங்களுடைய டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஸ்கில் டெக்ஸ் அப்படின்ற ஸ்கில் வந்து ஆக்டிவேட் ஆயிருக்குன்னு போட்டிருக்கு. நம்ம ஹீரோ அப்படியே தொட்டு பார்க்கறான். கிரேடு வந்து த EX கிரேடு. அதே போல எக்ஸ்ட்ரா ரிவார்டுல S கிரேட் ஸ்கில்லான த காப்பி கேட் ஸ்கில் வந்து ஆக்டிவேட் ஆயிருக்கு. அதோட மாஸ்டரி வந்து பிகினர் லெவல் 3ல இருக்கு. அதோட எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய காப்பி கேட் ஸ்கில்ல யூஸ் பண்ணி நீங்க ஆப்போனன்ட்டோட ஸ்கில்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கில்ல அப்படியே காப்பி பண்ண முடியும் அப்படின்னு போட்டிருக்கு. இப்ப கரண்ட் காப்பியபிள் லெவல் வந்து ரேங்க் B அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு இது ஓவர் பவர்டு ஸ்கில் இல்லையா, என்னால மத்தவங்க ஸ்கில்ல திருட முடியும்ன்றான். அப்புறம் இன்னொரு ஸ்டேட்டஸ் விண்டோ ஓபன் பண்றான். அதுல வந்து அந்த ஸ்கில் டெக்ஸ்ட் புக்கோட இன்ஃபர்மேஷன் போட்டிருக்கு. ஸ்டேட்டஸ் வந்து அப்கிரேடபிள்னு இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ஸ்கில் டெக்ஸ்ட் புக் வந்து ஒரு மித்திக் ஐட்டம். இதுல வந்து த ஏன்ஷியன்ட் ஸ்கில்ஸ்லாம் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஒன்ஸ் நீங்க ஸ்பெஷல் ரிக்வயர்மெண்ட்லாம் அச்சீவ் பண்ண பிறகு இதுல உள்ள ட்ரூ பவர் வந்து ஓபன் ஆகும் அப்படின்னு போட்டிருக்கு. அவன் கரண்டா இந்த புக்ல ரெக்கார்ட் பண்ணிருக்கிற ஸ்கில் வந்து 525. நம்ம ஹீரோ வந்து எனக்கு தெரியும் இந்த மித்திக் ஐட்டம் வந்து நான் சாகறதுக்கு முன்னாடி எடுத்தது. என்னோட பாஸ்ட் லைஃப்ல யூஸ் பண்ண இந்த சைக்கோ கினெட்டிக் டேலண்ட் என்கிட்ட இருக்கிற மாதிரி அண்ட் இந்த ஐட்டம்ஸும் வந்து என் கூடயே வந்திருக்கு. இதுல ஒன்லி திங் லெஃப்ட் ஆயிருக்கிறது இந்த இன்வென்ட்ரியில மூணாவதா உள்ள இந்த EX கிரேட் ஐட்டம் தான். அதுல என்ன கைண்ட் ஆஃப் பவர் இருக்குன்னு நான் பார்க்க அவளா காத்திருக்கேன்றான். இப்ப அப்படியே நெக்ஸ்ட் டே வருது. எல்லா சோல்ஜர்ஸ்க்கு முன்னாடியும் ஸ்டேட்டஸ் விண்டோ ஓபன் ஆயிருக்கு. எல்லாரும் வந்து ஆச்சரியமா பாக்குறானுங்க. சில பேர் உள்ள அப்படியே செக் பண்ணி பாக்குறானுங்க. இது என்ன கில்ட் சேட்டா? ஒருத்தவன் வந்து எனக்கு பிரீஸ்ட் அப்படின்ற கிளாஸ் கிடைச்சிருக்குன்றான். இன்னொருத்தவன் எனக்கு அசாசின் என்ற கிளாஸ் கிடைச்சிருக்குன்றான். இப்ப அப்படியே நம்ம ஹீரோ ரூமை காட்டுறாங்க. ஒருத்தவன் வந்து வெல்கம் யங் மாஸ்டர் அப்படின்றான். நம்ம ஹீரோ தூக்க கலக்கத்துல நிக்கிறான். மனசுக்குள்ள நான் நைட்டு ஃபுல்லா இந்த ஸ்கில் டெக்ஸ்ட் புக்கை படிச்சதுனால தூங்கவே இல்ல. அப்படியே அவனை பார்த்து குட் மார்னிங் பெரண்ட், நீ அவனுங்கள்ட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டியா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவன் வந்து எஸ் நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே அவனுங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டான்றான். அப்படியே அவனை பார்த்து உன்னோட ஸ்கில் எப்படி இருந்தது, நீ ட்ரை பண்ணியா அப்படின்னு கேக்குறான். இவனோட பேரு தான் வந்து பெரண்ட். இவனும் வந்து ஒன் ஆஃப் த ஆஸ்தான் ஃபேமிலி சர்வெண்ட் அண்ட் பட்லர் வான்ஸோட ஸ்டெப்சன். இவன் வந்து சின்ன வயசுல இருந்து கவுண்டில ஒர்க் பண்றான். அண்ட் பட்லர் வானே வந்து இவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்திருக்கான். இவனுக்கு வந்து மெமரி பவர் ரொம்ப அதிகம் அண்ட் எல்லா விஷயத்தையும் குயிக்கா புரிஞ்சுப்பான். பட் நான் பிராண்டை சூஸ் பண்றதுக்கு இன்னொரு ரீசன் இருக்கு. அது என்ன அப்படின்னா அவனோட ஸ்கில் தான். அவனால வந்து விண்டை கண்ட்ரோல் பண்ண முடியும்ன்றான். அவன் வந்து அவனோட ஸ்கில்லை ஆக்டிவேட் பண்றான். நம்ம ஹீரோ அதை பார்த்து எக்ஸைட் ஆகி அமேசிங் பிராண்ட்ன்றான். அவன் ரொம்ப தேங்க்ஸ்ன்றான். இப்ப அப்படியே அவனோட ஸ்டேட்டஸ் காட்டுது. அவனோட லெவல் வந்து 21. அவனோட கிளாஸ் அஃபிலியேஷன் எல்லாமே போட்டிருக்கு. பொட்டன்ஷியல் டேலண்ட் வந்து A கிரேட் இருக்கு. நம்ம ஹீரோ ஆல்தோ அவனோட ஸ்டேட்டஸ் லேக் ஆனாலும் பட் அவனோட சர்வன்ட் டேலண்ட் வந்து மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகம். இப்ப நான் என்னோட ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன். அப்படியே பெரண்ட கூப்பிட்டு நீ ரெடியா அப்படின்னு கேக்குறான். அவன் வந்து எஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குன்னு கேக்குறான். நம்ம ஹீரோ வந்து கெனெக்ட்ஸ்லாம் வந்து ஸ்கில்ல யூஸ் பண்ண பழகின உடனே நம்ம கிளம்புறோம் டு த காட் டொமைன் கிரஸ்ட் ஃபாரஸ்ட்டுக்குன்றான். வீடியோவை ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்றீங்க, கமெண்ட் பண்றீங்க, ஷேர் பண்றீங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்றீங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.